என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்டிங் இன் விஆர் மால். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. பிகாஸ் வந்து நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்து அவுட்டிங் போயிருக்கோம். இந்த கொரோனாலாம் அப்புறம் தான் நாங்களே இப்போ போகிறோம். அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். அப்புறம் முன்னாடி நாங்கள் ஈஏ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எண்ட் வரைக்கும், அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், என்னெல்லாம் நாங்கள் விளையாண்டோம் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நாங்கள் இங்கே வந்தாச்சு விஆர் மால் கிட்ட. உங்களுக்கு தெரியுதா அது விஆர் மால் தெரியுதா? அங்கே தான் நாங்கள் வந்துட்டோம். இப்போ அந்த சைட் போயிட்டோம்னாலே நம்ம வந்து அங்கே போய் சேர்ந்துடலாம். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே அழகாக லோட்டஸில் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க, லைட்ஸ்லாம் போட்டு. பாருங்கள் விஆர் மால் வந்தாச்சு. விஆர் மால் அவுட் சைடு நல்லா இருந்தது, சூப்பராக. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஸ்மால் ஷாப் கூட இருந்தது வெளியிலேயே. இது கார்ன் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம சென்னைன்ட்டு செம்மையாக இருந்தது, சூப்பராக. சென்னை போட்டு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த லான்குள்ளே வந்து நிறைய அந்த பிளான்ஸ் மாதிரிலாம் இருந்ததுல, அதுக்குள்ளே வந்து ஸ்பீக்கர் மாதிரி வச்சு நல்லா பாட்டுலாம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இங்கே நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நிறையா மேக்கப் ஐட்டம்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த சைடும் அதே தான். இங்கே வந்து 1+4 ஷோரூம் மாதிரி. இங்கேயும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு மாதிரி அந்த வால்லாம் ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லைட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய அந்த க்ரீனான பிளான்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாங்குறாங்க. சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சேல், டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்மஸ்னால அது வந்து நிறையா வந்து டிஸ்கவுண்ட்டோ சேல்ஸோ போட்டிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் மெயினான பிளேஸ்க்கு. ஆக்சுவலி இதுக்காக தான் நாங்கள் வந்தோன்னே சொல்லலாம். அதாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஆசமாக, ரொம்ப ஃபென்டாபிளஸாக இருந்தது. ரொம்ப பிக்காக வேற இருந்தது. இருக்கிறதுலே இதாக பிக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சைடில் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்க மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அதுக்கு பின்னாடி வந்து நெக்ஸ்ட்டு வரும். அதுக்கு பின்னாடி வந்து அழகாக ஒரு ஷேர் மாதிரி இருந்தது, லைக் சாண்டா கிளாஸ்க்காக. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ட்ரீயை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நல்லா சூப்பரான ஷாப்ஸ். நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் போகிறோம். இங்கே மேலே போக இந்த என்ன ஒரு பியூட்டினா, அந்த
ட்ரீயை வந்து அந்த ட்ரீ கிட்ட நம்ம அளவு வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சூப்பராக இருக்கும் அது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு, என்னமோ தெரியல. ஆனால் சூப்பராக இருந்தது எல்லாமே. நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருப்போம் எஸ்கலேட்டரில். இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கேம்ஸும் இருந்தது. பாருங்க, இது வந்து குழந்தைங்களுக்கு கேம்ஸு. அதாவது இந்த கேஜி சில்ட்ரன், கேஜி படிக்கிறவங்க, எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி வந்து கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இங்கே வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே. இது வந்து எங்கள் அம்மா வந்து காமிச்சிட்ருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் நல்லா இருக்கு, சூப்பரான. வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அதை பார்க்கறதுக்கு அந்த கேம்ஸ் விளையாடுறதுல நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேம்ஸ் இருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்த பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னடா இது சூப்பராக இருக்குது இந்த இடம். வந்து பார்த்தீங்களா, லெட்ஸ் ரோல்னு போட்டிருக்காங்க. அதாவது இதுதான் ஸ்னோ போலிங் ஏரியா. அதாவது இங்கே ஒரு கேம் இருக்கும், அது அதர் ஸ்னோ போலிங். இது வந்து அந்த பாலை வச்சு அங்கே உருட்டி போட்டிங்கன்னா அந்த அந்த இது மாதிரி இருக்கும். அங்கே லாஸ்ட்டில் பாட்டில் மாதிரி இருக்கும். அதில் வந்து அது தைச்சா அந்த பாட்டில் எல்லாமே ஒரே நேரத்தில் கீழே விடணும். அதுதான். ஸோ இப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் ஆடுறாங்க இதை. இந்த ஸ்னோ பாலிங் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுன்றதுக்காக டக்குன்னு ஆடி முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பா ஆடினாங்க. எங்கள் அப்பா ஆடுறத எங்களால் வீடு எடுக்காமல்ல, அதுக்குள்ளே வந்து நாங்கள் வேறு கேம் ஆடிட்டு இருந்தோம். இது வந்து காரில் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும். டேஷிங் கார்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அது சூப்பராக இருக்கும் அந்த இது. இப்போ வந்து நானும் எங்கள் அப்பா வந்து இந்த கேம் இது வந்து சூப்பராக இருந்தது இந்த கேமு. அதாவது அது அப்படியே சறுக்கிட்டு வரும், சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைமும் ஓடும், ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் வர்சஸ், அதாவது ஆப்போசிட் டீமில் இருக்கவங்களோட பாயிண்ட்ஸும் நம்மளோட பாயிண்ட்ஸும் அந்த இதில் இருக்கும், அதில் தெரியும். இப்போ வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஆடிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சைடு அது தெரியும்னு இல்லை, ரெண்டு சைடுமே தெரியும். இப்போ எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் ஆடுறாங்க. first time we ever meet. You made the same face
முன்னாடி எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் ஆடினாங்க. இப்போ நானும் எங்கள் அண்ணனும் ஆடுறோம். இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் ஆடுறாங்க. இது வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் மாதிரி 3, 2, 1 கோ. ஸோ இது வந்து இந்த ஹார்ஸ் ரைட் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம தள்ளணும். இது குழந்தைங்க மாதிரி கூட இல்லை. அதில் வந்து ஒரு ஜம்ப்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அது கீழே ஒரு இது ஹார்ஸ்க்கு நம்ம எப்படி போடுமோ அதே மாதிரி இருந்தது. அது தட்டுறது, அப்புறம் வந்து கீழே வந்து அந்த கால் வந்து நம்ம மூவ் பண்ணால் தான் அது மூவ் ஆவாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து 3rd ஃப்ளோர்லேயும் நிறையா இருந்தது. நிறையா கேம்ஸ், சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி இருந்தது. பட் வந்து எங்களுக்கு டைம் இல்லாதனால வந்து அப்போது போகிறதுக்குள்ளே 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எங்கள் டைம் இல்லாதனால வந்து நாங்களாம் பார்க்க முடியல எங்களால். ஸோ இதுதான் ஒரு சர்ச்சு, சென்ட் லூக் சர்ச்னு ஒன்று இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு கேத்தலிக் சர்ச். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. சூப்பராக கேம்ஸ் எல்லாம் மேலே நிறையா கேம்ஸ் இருந்தது. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.